மயிலாடுதுறை ஏவிசி மஹாலில் நடைபெறும் கார்னிவல் எக்ஸ்போவில் ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் அமையவிருந்த சென்னைக்கான 2வது சர்வதேச விமான நிலைய திட்டப் பணிகள் கைவிடப்படுது. இதன் பின்னணி குறித்து அலச இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ரஞ்சித். வணக்கம் நேயர்களே, ஏற்கனவே சென்னையில் மீனம்பாக்கம் விமான நிலையமானது இருக்கின்றது. இங்கே விமான சேவைகள் தொடங்கி ஏறக்குறைய 40-50 ஆண்டுகளுக்கும் மேலாகுது. ஆனால் இப்போதுக்குள்ள சூழலுக்கு பயணிகளை கையாளுவதில் அந்த மீனம்பாக்கம் விமான நிலையம் என்பது போதவில்லை. அது மட்டும் இல்லாமல் சுற்றிலும் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதி அப்படிங்கிறதுனால இன்றைய தேவையை ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு அதை விரிவுபடுத்தவும் முடியாது என்பதால் பல ஆண்டுகளாக சென்னைக்கு 2வது விமான நிலையம் அமைக்கணும் அப்படின்னு கோரிக்கைகள் எழுந்து வந்தது. அதனால் கடந்த திமுக ஆட்சியில் பரந்தூர் தேர்வு செய்யப்பட்டு மத்திய அரசு அதற்கு அனுமதியும் கொடுத்தது. சென்னையிலிருந்து சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது பரந்தூர். ஒரே நேரத்தில் 2 விமானங்களை இயக்க வசதியாக பேரலல் ரன்வேன்னு சொல்லுவாங்க, இணை ஓடுபாதைகள், 2 பயணிகள் முனையங்கள், அதாவது பேசஞ்சர் டெர்மினல்ஸ், ஒரு சரக்கு முனையம், இத்தோடு விமான பராமரிப்பு பழுதுபார்க்கும் மையமும் அமைக்க அங்கு திட்டமிடப்பட்டது. இப்படிப்பட்ட பரந்தூரில் 2வது விமான நிலையம் அமைப்பதற்கான அந்த பணிகளை தற்போதைய தாவேகா அரசு கைவிடுகிறது. இதன் பின்னணியை பார்க்கிறோம். முதல்ல கைவிடப்படும் பரந்தூர் விமான நிலையம் பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பரந்தூரில் விமான நிலையமானது மொத்தம் 27,000 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைக்கப்பட இருந்தது. 2028ஆம் ஆண்டுக்குள்ள சென்னையின் 2வது விமான நிலையத்தை கட்டி முடிக்க இலக்கானது சில ஆண்டுகளுக்கு முன்பு நிர்ணயம் செய்யப்பட்டது. ஆண்டுக்கு சுமார் 10 கோடி பயணிகளை கையாளும் திறனுடையதாக பரந்தூர் விமான நிலையம் அமையும் என்று சொல்லப்பட்டது. இந்த நிலையில தான் தேர்தலில் வென்று முதல் முறையாக ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய தாவேகா அரசு பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட முடிவெடுத்திருப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் பேசியிருக்கிறார். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதல்ல பரந்தூரில் எப்படிப்பட்ட இடத்துல விமான நிலையம் அமைய இருந்தது, அதன் பின்னணியை நம்ம பார்க்கணும். பரந்தூரை பொறுத்த வரைக்கும் பாருங்க, மொத்தம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பரந்தூரில் 4700 ஏக்கர் பரப்பளவில் இந்த பரந்தூர் விமான நிலையத்திற்கான இடமானது தேர்வு செய்யப்பட்டது. இதில் 800 முதல் 900 ஏக்கர் பரப்பளவு நீர்நிலைகளாகத்தான் இருக்கின்றது. அங்கே ஆண்டுக்கு 9 முதல் 10 மாதங்கள் நல்ல தண்ணீர் வசதி இருக்கின்றது. உள்ளூர் மக்கள் 3 போகமும் நெல் விவசாயம் செய்து வாழ்ந்து வருவதாக அவர் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதாவது இது மட்டும் இல்லாமல் பாருங்க, விமான நிலைய அதிகாரிகள் கிட்டையும் நாங்கள் பேசியிருக்கோம். அந்த விமான நிலைய அதிகாரிகள் மற்றும் சிவில் பொறியியல் நிபுணர்கள் கிட்ட பேசும்போது நீர்நிலைகள் அதிகம் இருப்பதனால விமான ஓடுதளம் ரன்வே அமைப்பது தொழில்நுட்ப ரீதியாக அங்கே சாத்தியம் இல்லைன்னு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதிகாரிகளும் தங்களிடம் சொல்லிவிட்டதாக அமைச்சர் விளக்கம் அளித்தார். இன்னொரு முக்கியமான கருத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். என்னன்னா, சுற்றுச்சூழலா வளர்ச்சியா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, சுற்றுச்சூழலுக்குத்தான் தாவேகா அரசு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கும். சுற்றுச்சூழலை அழித்து வளர்ச்சியை கொண்டு வர நாங்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டோம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கவே தாவேகா அரசு முதல் முன்னுரிமை கொடுக்கும் என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். இதனால பரந்தூரில் விமான நிலையம் அமையாது என்பது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு சென்னையை சுற்றிலும் ஏராளமான மாற்று இடங்கள் கைவசம் இருப்பதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஏற்கனவே நிலம் கையகப்படுத்தும் பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வந்தார்கள். விமான நிலையத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் இருக்கு இல்லையா, இந்த கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் 4700 ஏக்கர் நிலப்பகுதியில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் ஆறுகள், ஏரிகள், குளங்கள் இருக்கின்றன. ஆனால் அப்போது முந்தைய திமுக அரசு இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை அறிவித்த போதே பல்வேறு தரப்பினரிலிருந்தும் கடும் எதிர்ப்புகள் இருந்தன. குறிப்பாக இயற்கை ஆர்வலர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்களாக என்ன சொன்னாங்கன்னா, காஞ்சிபுரம் பொதுவாக ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் தற்போது விமான நிலையம் அமையக்கூடிய அந்த பரந்தூர் என்பது முழுக்க முழுக்க 70-80% நீர்நிலைகளாக, ஆறுகள், ஏரிகள், குளங்கள், குட்டைகள் போன்ற நீர்நிலைகளாக நிரம்பி இருக்கக்கூடியது. தவிர விவசாய நிலங்கள் செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பூமி. அப்படிப்பட்ட இடத்துல இந்த மாதிரி ஒரு விமான நிலையத்தை கொண்டு வருவதா, இது விவசாயிகளை பாதிக்கும், அங்கு இருக்கக்கூடிய பல்வேறு கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் போர்க்கொடி தூக்கினார்கள், தொடர் போராட்டங்களை நடத்தினார்கள். அப்போது 2வது விமான நிலையம் ஏன் அவசியம் அப்படின்னு அப்போதைய திமுக ஆட்சியில் ஒரு விரிவான அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் முடிந்தவரை நீர்நிலைகளையும் அழிக்காமல் அவற்றின் மீது பாலங்கள் அமைத்து அதன் மீது ஓடுபாதைகள், கட்டடங்கள், அதாவது விமான நிலையத்திற்கான அந்த கட்டடங்கள் எல்லாம் கட்டப்படும் அப்படின்னு ஒரு விரிவான விளக்கமானது முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் சொல்லப்பட்டது. இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட இந்த பகுதியை பார்க்கிறோம், விமான நிலையம் அமையக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லும்போது ஏகனாபுரம், நெல்வாய்,
தண்டலம், பரந்தூர், நாகப்பத்து, மேலேரி இப்படி பல்வேறு கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு இடமாக இருக்கின்றது. 4700 ஏக்கர் பரப்பளவில் விமான நிலையத்திற்கான இடமாக தேர்வு செய்யப்பட்டதில் இவ்வளவு கிராமங்கள் இருக்கின்றன. குறிப்பாக சொல்லணும்னா நெல்வாய் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய நெல்வாய் ஏரி மட்டுமே 360 ஏக்கர் பரப்பளவை கொண்டிருக்கின்றது. அப்படி ஒரு தனிப்பட்ட ஏரி மட்டுமே 360 ஏக்கர் பரப்பளவு உள்ள பிரம்மாண்டமான நீர்நிலையாக இருக்கும்போது சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக பரந்தூர் இருக்கின்றது. அந்த இடத்துல ஏன் விமான நிலையத்தை, அந்த ஏரிகளையும் நீர்நிலைகளையும் அழித்துவிட்டு ஏன் விமான நிலையத்தை கொண்டு வரீங்க அப்படின்னு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அப்போது கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார்கள். மொத்தம் 13 கிராமங்களிலிருந்து பாருங்க விமான நிலையங்கள் அமைப்பதற்கான அந்த நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன. இதில் நீர்நிலைகள், ஏரிகள், குளங்கள், விவசாய நிலங்கள், வீடுகள், அரசு புறம்போக்கு நிலங்கள் இப்படி எல்லாமே அடங்கும். இந்த விமான நிலையத்துக்காக நிலம் எடுக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராம மக்கள் மிக பெரும் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் பரந்தூர் சென்று அங்கு போராடி வரக்கூடிய மக்களை சந்தித்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்தார். அதன் பிறகு தாவேகா தலைவர் விஜயை அவருடைய பனையூர் அலுவலகத்தில் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினரும் பொதுமக்களும் விவசாயிகளும் சந்தித்து பரந்தூர் விமான நிலையம் வந்தால் அது எந்த அளவுக்கு தங்களை பாதிக்கும், எங்களுடைய வாழ்வாதாரத்தை அது எப்படி கேள்விக்குறியாக்கும் என்பதை பற்றியெல்லாம் பிரச்சனையை மிக விரிவாக எடுத்துச் சொன்னார்கள். இதன் தொடர்ச்சியாகத்தான் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட முடிவெடுக்கப்பட்டு விட்டதாக தகவல்களானது வெளியாக இருக்கின்றது. விரைவில் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்னொரு பக்கம் பாருங்க, பரந்தூர்ல விமான நிலையம் வரப்போகுது, சென்னையின் 2வது விமான நிலையம் அப்படின்னு அரசு சார்பில் சில ஆண்டுகளுக்கு முன்பு அறிவிப்பை வெளியான போது ஸ்ரீபெரும்புதூர், சுங்குவார் சத்திரம், பரந்தூர் சுற்றுவட்டார பகுதியில் நிலத்தின் மதிப்பு பல மடங்கு உயர்ந்து விட்டது. சென்னை மற்றும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த முன்னணி பிரபல ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் எதிர்காலத்தில் பெரிய ஒரு லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அங்கு இருக்கக்கூடிய விளை நிலங்களையும் சுற்றியுள்ள இடங்களையும் போட்டி போட்டு கொண்டு வாங்கி குவித்தார்கள். ஆனால் இப்போது விமான நிலையம் வருவதற்கான வாய்ப்புகள் மங்கி அங்கு கவர்மெண்ட் இதுவரை கையகப்படுத்தியிருக்கக்கூடிய இடத்துல சிப்காட் மாதிரியான தொழில் பூங்கா அமைப்பதற்கான முடிவுகளை எடுத்திருப்பதாக தகவல் பரவிட்டு இருக்கு. அதனால நிலத்தின் விலை மிக மிக வேகமாக சரிய தொடங்கிவிட்டது. முதலீட்டாளர்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தில் இருக்கிறாங்க. வாங்கிய நிலங்களை அவசரமாக விற்க முடியாமலும் புதிய வாடிக்கையாளர்கள் யாரும் நிலம் வாங்க முன் வராததாலும் இந்த பகுதியில் ரியல் எஸ்டேட் வர்த்தகமானது மிக பெரும் அளவு முடங்கிவிட்டது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை ஏவிசி மஹாலில் நடைபெறும் கார்னிவல் எக்ஸ்போவில் ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.